வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து இப்போ ஒரு முக்கியமாக இந்த சீசனுக்கு ரொம்ப ஒரு பதிவு வந்து முக்கியமான ஒரு பதிவு. இந்த வெப்ப காலங்களில், அது வந்து வெயில் காலங்களில் அடிக்கிற வெயில் வேறு மாதிரி அடிச்சிட்ருக்கு. அப்போ உடம்பு என்னாகும், டீஹைட்ரேட் ஆகிடும். உடம்புல இருக்கிற தண்ணிலாம் ஸ்ட்ரா வச்ச மாதிரி சூரியன் தலைவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? வீட்டில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எல்லா பேரும் ஸ்கூல்லாம் லீவ்லாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம், அவ்வளோ பெரிய வெப்பம். நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கும்னு நினைப்போம். ஆனாலும் நம்ம உடம்பு ஹீட்டில் என்ன ஆகுனா, எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து உரியும். மண்டையில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்து முறியும். உடலில் வந்து என்னாக இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிடும். இப்படி உரிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்னாகும், மயக்கம் வரும், ஏதோ சோர்வு இருக்கும், உடல் உறுப்புகள் சுருங்க ஆரம்பிக்கும். நம்ம பாட்டு ஜாலியாக விளையாடுவோம், நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் உடம்பை மெயின்டைன் பண்ணணும். வாதம் பித்தம் கபத்தை தூக்கி விட்டுரும், இல்லைன்னா இறக்கி விட்டுரும். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீத்திங், நம்மளுடைய லங்ஸு சுருங்க ஆரம்பிக்கும். ஹார்ட்டோட துடிப்புகள் ஒரு இன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆக என்ன பண்ணணும், நம்ம சூப்பராக நம்மளோட ஆதி காலத்தில் ஒரு மெடிசன் இருக்குது சூப்பராக. 2 டைப் சூப்பராக சொல்கிறேன். நம்ம அழகாக சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு இந்து உப்பு. என்ன பண்ணுறீங்க, சீரகத்தை லைட்டாக வறுத்துக்கணும், சோம்பையும் வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பண்ணி மிக்சியில் அடித்து 2 கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. சூப்பராக அப்படியே ட்ரிங்க் மாதிரி ஆயிரும். கொஞ்சோண்டு இந்துப்பு போட்டு குடித்தா போதும். உடம்பு சும்மா கன்னுன்னு அப்படியே பேலன்ஸ் ஆகும். நீங்கள் அப்படியே இதை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போனால் கூட உங்கள் உடம்புக்கான விஷயத்த ஒரு அலைகள் போய் அழகாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உடம்பு ஆல்கலைனாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக சீரகமும் சோம்பும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கொஞ்சோண்டு இந்து உப்பு பொடி பண்ணி வச்சுக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அதில் இந்துப்பு போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் குடித்தா போதுமான விஷயந்தான். இது எப்போ செய்யலாம்? சாப்பிட்ட பிறகு செய்யலாமா, பிஃபோர் ஃபுட்டாக? 2 எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இதேமாதிரி இன்னொன்று வந்து கொத்தமல்லி ப்ளஸ் இந்து உப்பு, இல்லைனா புதினா ப்ளஸ் இந்து உப்பு, இந்த மின்ட். இதை எப்போ எடுத்துக்கலாம்? ஈவினிங் டைம்லையோ இல்லைன்னா மதியான நேரத்துலையோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லா உடம்புக்குள்ளே நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். இது வந்து சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றதுக்கு 1 ஹவர் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஒன்று புதினா இல்லைன்னா கொத்தமல்லி, இல்லை 2 சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உடம்பை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவு யூரின் வழியாக போயிட்டே இருக்கும். அதேமாரி உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரை இந்த தோல் சுருக்கங்கள், இந்த சன் டர்ன் ஆகும். 2வது வீட்டுக்குள்ளே இருந்தாலே ட்ரை ஆகிடும், சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி வேர்த்து கசகசப்பாக இருப்பீங்களா, அது எதுவுமே இருக்காது. உடம்பு என்னமோ ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றும், உங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருப்பீங்க. வேர்க்கும், ஆனால் பேலன்ஸாக இருப்பீங்க. ஆக இது 2 டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று, சோம்பு சீரகத்தை பொன் உரலாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு இந்து உப்பு போட்டு அழகாக சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட், சூப் மாதிரியே இருக்கும் நல்லாவே. அதுக்கப்புறம் கேப்பில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு, இல்லாட்டினா மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புதினா இல்லைன்னா கொத்தமல்லி ரெண்டையுமே போட்டாலும் ஒன்று தான், இல்லை தனித்தனியாக போட்டாலும் சரி, அதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா ஜூஸ் அடித்து அதுக்கு தேவைப்பட்டீங்க கொஞ்சோண்டு ஐஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இந்து உப்பு குடித்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பத்தை நம்ம சமாளிக்க முடியும். இதுக்கடையில் நிறையா தர்பூசணி இல்லைன்னா உங்களுக்கு ஜூஸ் இதெல்லாம் நீங்கள் மோரை எடுத்துக்கலாம், தனிப்பட்டது. ஆனால் உடம்பை அவ்வளோ அழகாக பேணி காமிக்கக்கூடிய இந்த 2 டிப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் தெளிவாக இருக்கும், சுருங்காது. உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து பேலன்ஸாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் என்ன தான் வெயிலில் போனாலும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் இந்த சோம்பு சீரகம் ப்ளஸ் கொஞ்சோண்டு இந்து உப்பு. மதியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மின்ட்டு, அதாவது புதினா ப்ளஸ் கொத்தமல்லி 2ம் போட்டாலும் சரி, இல்லைன்னா தனியாக சேர்ந்தாலும் சரி. ஏன் இதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு பயப்படவே தேவையில்லை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்திங்கனாக்கா நல்லா பசிக்கும், ஜீரணமாகும். இந்த அப்படி சாப்பிட்ட பிறகே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டயர்டு இருக்கும் பார்த்திங்களா, இது இருக்காது. காரணம், நம்ம இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்பு பேலன்ஸ்டாக இருக்குது, இந்த வெயிலில் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். நம்ம இந்த வெயிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. ஏன்னா இது 2மே வெயில் காலத்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே இப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் தேங்காது, நம்ம பிளட் ப்யூரிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இளமை தக்க வைக்கக்கூடிய சூப்பர் டிப்ஸு. சோம்பு சீரகம் சாதாரண விஷயம் கிடையாது. சோம்புங்கிறது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க எல்லோரும். இந்த 2மே உயிராற்றலை பெருக்கும், ஜீரணத்தை பெருக்கும், வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணும். இது வந்து எல்லாத்து காலத்துலையுமே எடுத்துக்கலாம். அதனால் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடம்பை பேலன்ஸ் பண்ணும். வெயில் காலத்துலேயும் பேலன்ஸ் பண்ணும், மழை காலத்துலேயும் பேலன்ஸ் பண்ணும். ஆக பேலன்ஸ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் நான் சொன்னக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில், இந்த வெயில் காலத்தில் அவசியமான ஒரு பதிவு. எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். எல்லாருக்கும் இந்த பதிவு போணுச்சுன்னா நல்லா இருப்பாங்க, அவங்களும் பேலன்ஸாக இருப்பாங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.